வணக்கம். மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழோட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியோட 5வது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் உங்க கலைவாணி. நான் உங்கள் சஞ்சீவ். போன எபிசோட்ல குழந்தைகள் தினத்தை பத்தி பேசினோம். குழந்தைகளை கொண்டாடுறதோட அவங்களுக்கு நாம என்னென்ன கடமைகளை செய்யணும்னும் தெளிவா பேசினோம். ஆமா கலைவாணி, இன்னைக்கு நாம பேச போற டாபிக் நம்மள சுத்தி இருக்கிற உலகம் எப்படி மாறிட்டு இருக்கு, நாம எப்படி வாழறோங்கிறது பத்தி. அதுதான் சமூகம் மற்றும் நவீன வாழ்க்கை, மாற்றங்களும் சவால்களும். இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்துல நம்ம வாழ்க்கை, சிந்தனை எல்லாம் எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கலாம். குறிப்பா பெண்களுக்கு இது எப்படி இருக்குன்னு பேசுவோம். கலைவாணி, இப்போ இருக்கிற காலத்துல சமூகம் பயங்கர வேகமா மாறிட்டு இருக்கு இல்லையா? நம்ம அப்பா காலம், தாத்தா காலத்துல இருந்த மாதிரி இப்போ எதுவுமே இல்ல. இந்த மாற்றங்களை நீ எப்படி பார்க்கிறாய்? ஆமா சஞ்சீவ், நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு. முதல்ல பெண்களுக்கு வந்திருக்கிற பெரிய மாற்றத்தை பத்தி பேசலாம். இப்போ பெண்கள் படிச்சு வேலைக்கு போறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். கல்வி, உரிமை, சுதந்திரம், இந்த விஷயங்கள்ல நிறைய முன்னேற்றம் வந்திருக்கு. உண்மைதான். வேலைக்கு போற பெண்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அதனால அவங்க பொருளாதார ரீதியா சுதந்திரமா இருக்காங்க. ஆனா போன எபிசோட்ல நாம பேசின மாதிரி வேலைக்கு போகும்போது வீட்டு வேலை, குடும்பம், குழந்தைகளை பார்க்கிறதுன்னு வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கை சமநிலை என்கிற சவால் பெண்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கு. ஆமா, சுதந்திரம் வந்தாச்சு, ஆனா அதோட சேர்ந்து பொறுப்பும் அதிகமாயிடுச்சு. ஒரு பொண்ணா நம்ம ஆபீஸையும் பார்க்கணும், குழந்தைகளையும் பார்க்கணும், வீட்டு வேலையையும் பார்க்கணும்னு ஒரு பெரிய பிரஷர் இருக்கு. இதுல கணவர்மார்களின் ஒத்துழைப்பு இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். சமூகம் மாறும்போது உறவுகளும் கொஞ்சம் மாறாருது இல்லையா? இப்போ எல்லாமே அவசரம், பொறுமைங்கிறது குறைஞ்சிட்டு வருது. அதனால சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட சண்டைகள் அதிகமா வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா கலாசாரம் பத்தியும் நம்ம பேசணும். எல்லாரும் அவங்க சந்தோஷமான பக்கத்தை மட்டும்தான் போடுறாங்க. அத நம்ம பார்த்துட்டு ஐயோ நாம மட்டும் இப்படி இருக்கோமேன்னு ஃபீல் பண்றோம். இது மனசுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸ கொடுக்குது. ஆமா, ரியல் லைஃப் மறந்துட்டு இந்த வர்ச்சுவல் வேர்ல்ட்ல மாட்டிக்கிறோம். அப்புறம் தனி மனிதனுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க நாம நிறைய விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கு. சமூகத்துல ஒரு அங்கீகாரத்தை பெற நாம ஓடிக்கிட்டே இருக்கோம். சமூக மாற்றங்கள்ங்கிறதுல பழைய நல்ல விஷயங்களை நம்ம மறந்துடக்கூடாது. குடும்ப உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், நல்ல பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் இந்த நவீன வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த நவீன வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. டெக்னாலஜி வந்ததால நாம நிறைய விஷயங்களை ஈஸியா கத்துக்கிறோம், மத்தவங்க கூட கனெக்ட் ஆகுறோம், வேலை செய்யறது சுலபமாயிடுச்சு. முக்கியமா பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. ஆமா, இந்த நவீன உலகத்துல எது நல்ல மாற்றம், எது கெட்ட மாற்றம்னு நாம தான் தெளிவா முடிவு செய்யணும். நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு நமக்கு வேண்டாத விஷயங்களை விட்டுட்டு நாம சந்தோஷமா வாழ பழகணும். இதுல சுய சிந்தனையும், கிரிட்டிக்கல் திங்கிங், தனிப்பட்ட முடிவுகளும் ரொம்ப முக்கியம். சமூகம் அண்ட் நவீன வாழ்க்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த காலத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன, கெட்ட விஷயங்கள் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம எபிசோட்ல நம்ம பேசின விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த எபிசோடுக்கு லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
அடுத்த எபிசோட்ல ஒரு புதிய சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.